2025 ப்ரோ கபடி போட்டி. கபடி ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்து இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ரைடர்கள் புள்ளிகளை மலை போல குவித்து வருகின்றனர். இந்த சீசன் போல எந்த சீசனிலும் ரைடர்கள் இவ்வளவு அதிக புள்ளிகளை பெற்றதில்லை என்று வல்லுநர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஆஷு மாலிக் டெல்லி அணிக்காக விளையாடுபவர். அவர் 12 போட்டிகளில் விளையாடி 146 ரெய்டு பாயிண்டுகளை எடுத்து 3வது இடத்தில் இருக்கிறார். 2025 இவர் விளையாடிய போட்டியில் மூக்கில் அடிபட்டு சில போட்டிகளில் சரியாக விளையாடாமல் கூட இருந்தார். அப்படி இருந்தும் இவர் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கிறார். 2வது இடத்தில் தமிழ் தலைவாஸ் அணியின் அர்ஜுன் தேஷ்வால் 13 போட்டிகளில் 153 ரைடு பாயிண்டுகள் எடுத்து இருக்கிறார். சில போட்டிகளில் தமிழ் தலைவாஸ் அணி வெற்றிகள் பெறவில்லை என்றாலும் இவரின் ஆட்டம் சிறப்பாக தான் இருக்கிறது. இதுவரை 10 போட்டிகளில் விளையாடி வெறும் 3 போட்டிகளில் மட்டும் வெற்றி பெற்ற பெங்கால் வாரியர்ஸ் அணியின் கேப்டன் தேவாங் தயால் 10 போட்டிகளில் 181 ரைடு புள்ளிகளை எடுத்து தனது அணிக்காக போராடி வருகிறார். ரைடு புள்ளிகளில் முதலிடத்தில் இருக்கிறார். அணி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ இவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். முதல் வீரருக்கும் 2வது வீரருக்கும் உள்ள இடைவெளி தொலைவு மட்டும் 30 புள்ளிகள். தமிழ் தலைவாஸின் அர்ஜுன் தேஷ்வால் இவர் சாதனையை முறியடிப்பாரா? தமிழ் தலைவாஸ் அணியை கோப்பையை வெல்ல வைப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.